கேளுடி. தெரியுது. நீ எதுவும் பேசாத, சைலண்டா வா, அப்படியே போயிடலாம். ஏன் என்னாச்சு? இல்ல, இங்க இருந்து கிளம்பும் போது ரொம்ப அங்க கொஞ்ச நேரம் தான் பாட்டி இருந்தோம். என்ன பாட்டி, நாங்க என்ன சின்ன பசங்களா அப்படி நிக்க வச்சு கேள்விப்பட்டேன். என்ன என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க? இதோ நிக்கிறாங்க. நல்ல வேலை, தம்பி மட்டும் யாரும் கஷ்டப்படுறது எங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கும். நாளைக்கு விடிஞ்சா இவ வீட்டுல என்ன நடக்கும்னு பயமா இருக்கு விஜய். இருக்கு பாட்டி, என்ன உள்ள வயித்துல இருக்கிறது இவளுக்கு ஒரு சாக்கா போச்சுமா. உன்னை நினைச்சு நாங்க எவ்வளவு வருத்தப்படுறோம். அது கொஞ்சமாவது யோசிக்கிறியா? நீ போ காவேரி. நாங்க எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அவங்களால அப்பா பண்ண துரோகத்தை ஏத்துக்கவே முடியல. எங்க வீட்டுல எது நடந்தாலும் நான் விஜயை தான் கூட்டிட்டு போறேன். அது உங்க யாருக்கும் இப்படி டென்ஷன் கொடுக்காம அவ குடும்பமும் நடந்துக்கணும்டா. திட்டிக்கிட்டு இருக்க ராதா. ரொம்ப சிறப்பான குடும்பத்துல கல்யாணம் பண்ணிருக்கீங்க தம்பி நீங்க. ஏன்னா அந்த வீட்டுல நடக்கிற என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிட போகுது. காவேரி வீடு எவ்வளவோ மேல். உங்க பையன், அவனோட வைஃப், உங்க சம்பந்தி, நீங்க தான் தம்பி. ஆனா என் மக வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி காவேரியை பழிவாங்க. என் மக வாழ்க்கையை அந்த பசுமை அத மறந்துடாத. போய. இந்த பூண்டு குழம்பு எப்படி வைக்கணுங்கிறத நான் உனக்கு 100 முறையாவது சொல்லி கொடுத்திருப்பேன். எதையாவது சொல்லு. போய் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஜூஸ் எனக்கா? தேங்க்யூ. என்கிட்ட குடுக்குறீங்க? டைரக்டா உங்க பேரனுக்கே கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு குறைச்சலே இல்லடி. ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா? கோமா இருக்கீங்களா? நிஜமாவே உனக்கு விஜய் பார்த்தா பாவமா இல்லையா? இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு நானே சத்தியமா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் விஜய் என் வீட்டு பிரச்சனையில இன்வால்வ் ஆகாம இருக்கு. இதெல்லாம் யோசிச்சா ராத்திரி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தானே தினமும் உங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பஞ்சாயத்தை தலையில தூக்கி போட்டுக்கிட்டு சும்மாதாங்க பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் இல்ல கல்யா, நான் கேக்குறது சரிதானே? சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க மறுபடியும் இதே தான் பாட்டி பேசிட்டு இருக்கீங்க. பாத்துக்கலான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்ல. இப்ப சித்தி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, சித்தப்பா வர மாட்டாரா? உங்க அம்மா பாத்துக்கிறதுக்காக இங்க இருக்கேன்னு அவர் கேட்டாரா என்ன? திரும்ப திரும்ப இதே விஷயத்தை காவேரியை கூட்டு கிளம்பிடுறேன். சும்மா காவேரி, ஆனா பேசிட்டு இருக்கேன்ல. உங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். நாங்க உன்ன நினைச்சு கவலைப்படுறது உனக்கு புரியவே இல்லையா? உங்களுக்கும் பிரச்சனை. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறீங்க. போய் ரெடி ஆகுமா, கிளம்பு போ. பாட்டி ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை ஹேண்டில் பண்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. அவ வீட்டுக்குள்ள கோவப்பட்டு கத்துறதாங்கிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எனக்கு எதுக்கடி காஃபி? குடிமா, குடி. என்ன மன்னிச்சிடுறே. நீ இப்படி மாசமா இருக்கும்போது இந்த 2 பிள்ளைங்களும் மாசமா இருக்கும்போதுதான் அதுங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது தெரியும். அப்படியா சொல்லு? நாம வருத்தப்படக்கூடாதுன்னு நம்ம முன்னாடி அழாம என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். பாத்துக்கிறோம். யாருமா? ஏய், யாரு கட்டிக்கிட்டே இருக்கிறது? போய் கதா திரடி போடி.